வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அண்ட் இந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ ரொம்ப செக்யூராக இருக்கும் இதில் ஏர்ன் பண்ணுறதுக்கு. இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னா உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை நான் சொல்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். 9941041660. ஸோ இதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் இந்த சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க. இதை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் நான் சொன்ன வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வெங்காயம், தக்காளி அப்படின்னு எதுவுமே சேர்க்காம சட்டுன்னு ஒரு மிளகு குழம்பு, அதிக பொருட்கள் எடுக்காம, அதிக நேரம் செலவாகாம, ரொம்ப சிம்பிளா ஒரு 10 நிமிஷத்திலேயே இதை நாம செஞ்சு முடிச்சிடலாம். வெளியே வச்சாலே ஒரு 2-3 நாள் வரைக்கும் கெட்டு போகாது. சுட சுட சாதத்தோட ரொம்பவே நல்லா இருக்கும். முதல்ல ஒரு பேன்ல 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்ப இதுல 1 ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு, 3 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இந்த குழம்புக்கு மிளகு, காஞ்ச மிளகாய் மட்டும்தான் காரம். இந்த காரமே சரியா இருக்கும். தேவைப்பட்டா இன்னும் 1-2 காஞ்ச மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்ப அடுப்பு குறைச்சி வச்சு இந்த மிளகு நல்லா வறுபட்டு லேசா இந்த மிளகு, பருப்பு எல்லாமே நல்லா வறுபட்டு பொன்னிறமா செவந்து வர வரைக்கும் நாம இதை வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா பருப்பு, மிளகு எல்லாமே நல்லா செவந்து நிறமாறி வந்துடுச்சு. இந்த அளவுக்கு வந்ததும் இப்ப நாம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். ஆனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா மைய அரைச்சு எடுத்துக்காங்க. அவ்வளவுதான். இது அப்படியே இருக்கட்டும். ஒரு சின்ன எலுமிச்சை அளவுள்ள புளிய சுடு தண்ணி சேர்த்து ஊற வச்சிருக்கேன். இதுவும் அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒரு பேன்ல 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. இப்ப இது கூட ஒரு 15-20 பல் பூண்டு சேர்த்துக்காங்க. பூண்டு சேர்த்து லேசா பூண்டு செவந்து வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்காங்க. பூண்டு லேசா இந்த மாதிரி செவக்க ஆரம்பிச்ச உடனே இப்ப நாம பூண்டை வெளியே எடுத்துடலாம். பூண்டை வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் அதே எண்ணெயில ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு, உளுத்தம் பருப்பு சேர்த்து தாளிச்சுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே இன்னும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமா மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க. அடுத்து நாம ஊற வச்ச புளிய நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இப்ப இது கூடவே நாம வறுத்து அரைச்சி வச்ச மிளகு பேஸ்டையும் சேர்த்துக்கலாம். மிக்சியில கொஞ்சமா தண்ணி சேர்த்து அதையுமே சேர்த்துக்கோங்க. இன்னும் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு அளவுக்கு புளி தண்ணியோட சேர்த்து ஒரு 2-3 கப் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை கட்டி இல்லாம நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து இதுல கொஞ்சமா வெல்லம் சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம வதக்கி வச்ச பூண்டையும் சேர்த்துக்கலாம். இப்ப இத ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. நாம இதுல காய்கறிகள் எதுவுமே சேர்க்கல, அதனால உப்பு சேர்க்கும் போது கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்ப அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த குழம்பு மீடியம் ஃப்ளேம்லயே நல்லா கொதிச்சு பச்சை வாசனை போய் லேசா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். ஒரு 8-10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சு இந்த அளவுக்கு கெட்டியாகி வரும். இந்த அளவுக்கு நல்லா சுருங்கி வந்ததும் நாம இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கடைசியா கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளான ஹெல்த்தியான மிளகு குழம்பு.